மத வெறியால் வேறுபட்டு சிந்தி சிதறி இஸ்ரேல் பாலஸ்தீனம் போன்ற ஒரு நாடாக மாறிவிடக் கூடாதுங்கிற வேண்டுதலோடு எல்லாம் அல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொண்டவனாக இன்னைக்கு வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். என் தேசத்தில் இந்துக்களுக்கு ஒன்றென்றாலும், கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றென்றாலும், இஸ்லாமியர்களுக்கு ஒன்றென்றாலும் ஒன்று கூடி வருவோம். இனம், இந்த உடல் என்பது இனம் போன்றது, இந்த உடை என்பது மதம் போன்றது. இனத்தை உன்னால் ஒருபோதிலும் ஒன்று செய்ய முடியாது, ஆனா மதத்தை எப்போது வேண்டும் என்றாலும் நீ வேறுபடுத்திக்கலாம். எனக்கு இந்த கலர் பிடிக்கல, இந்த கலர் நீ போட்டு, எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, இந்த டிசைன் போட்டுக்கிறேன்னு சொல்லலாம். ஏனென்றால் அதற்கு பேர் உடை. மதமும் அது போன்றதுதான். என்னுடைய 4-5 தலைமுறைக்கு முன்னாடி நான் யார், அதற்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நான் யார், இப்பொழுது நான் யார், இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு என் மக்கள் யாரோ எவரோ. மதங்கள் மாறிக்கொண்டே போகும் பா, ஆறு மாதிரி அப்படி அடிச்சு போய்கிட்டே இருக்கும். அறிவுகட்ட பயில நாம் எல்லாம் இந்தியர்கள், இந்தியன் என்கின்ற உணர்வோடு வாழுங்க. தேவையில்லாம மதம் என்கின்ற போர்வையில இது எப்படி இருக்குன்னா, இவங்க வந்துட்டு அடிச்சுக்கிறதும் புடிச்சுக்கிறதும் மதவெறியை தூண்டுகிறதும் இதெல்லாம் கடவுளுக்காகவா. எந்த கடவுள் அப்படி சொன்னா அவனுக்கு பேர் கடவுளே கிடையாது. கடவுள் சத்தியமா அப்படி சொல்லவும் கிடையாது. நாமளா அடிச்சுக்கிட்டு சாகுறோம். இதற்கு தமிழ் தென்றல் திருவிக்காங்கிற ஒரு அற்புதமா எடுத்து சொன்னா, இன்னைக்குள்ள பொய் ஒழுக்கம் அப்படின்னா அது இதுதான். இனப்பற்று, நாட்டுப்பற்று, மதப்பற்றுனா பிற நாட்டவன, பிற இனத்தவன, பிற மதத்தவன அழிச்சிட்டோம்னா நம்ம மதத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு பொய் ஒழுக்கம் இந்த தேசத்துல நிலவி வருகிறதாக தமிழ் தென்றல் திருவிக்கா சொன்னார். அது சத்தியமான உண்மை. நமக்குள் இருக்கின்ற ஒற்றுமையை வெளிப்படுத்துவோம். நமக்கு இந்த இன வேறுபாடு வேண்டாம், ஒற்றுமையாக இந்தியனாக திகழ்வோம் என்பதனை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காத்திருங்கள். நன்றி.